பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. வருக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் விழா தலைமை அவரை KKG ஞான பிரபாகர் நாகிசுவாமி மந்திர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அவர்களுக்கு வருக வருக என்று எங்கள் மன்றத்தின் சார்பாக வர இருக்கிறது. மற்றும் மார்க்கெட்டிங் மேனேஜர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் சீனியர் மேனேஜர், எந்த ப்ரோக்ராமும் கூப்பிட்டோம்னா உடனே வருவர் VM பாண்டியராஜன் அவர்களுக்கு வருக வருக என்று மேடம் அழைக்கிறோம். மற்றும் K சங்கர் அவர்கள் சேல்ஸ் ஆஃபீஸர், அவர் எந்த நிகழ்ச்சியும் கூப்பிட்டாலும் எப்பையும் ஓடி வருவார், வருக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் தமிழ் நேசம் BSNL எம்ஜிஆர் தீவிர பக்தர்
டிஎம்எஸ் தீவிர பக்தர் அவருக்கு 2 கண்கள் போல இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும். வருக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் நினைவூர் திருநகர் அனைவரும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் கேபிஜி கணேஷ்குமார் திரைப்பட இயக்குனர், எங்கள் சௌராஷ்டிரா கெட்டிவிடோ படத்தை டைரக்ட் பண்ணவர், அவர்கள் வருக வருக என்று அழைக்கிறோம். மற்றும் இந்த அனைத்து நிகழ்ச்சிக்கும் மிக சிறப்பமாக நடத்த வேண்டும் என்று எங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை இன்னிசை நிகழ்ச்சி வைரமணி ஹால் மாலை 6 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு சீரும் சிறப்பமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வணக்கம். தாராசுரம் வாசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களையும் வருக வருகவென டிஎம்எஸ் மன்ற தலைவர் எம்பி பாலன் அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பொறுப்பாக நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கும் திரு டாக்டர் கேகேஜி ஞானப்பிரகாசன் அவர்களை நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம் சவுந்தரராஜன் 102வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று அல்ல, நேற்று இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை பொறுப்பேற்கும்படி நம்முடைய டிஎம்எஸ் பாலன், நம்ம டிஎம்எஸ் பாலன் தான் சொல்லுவோம், அவர் பேர் எம்பி பாலனாக இருந்தாலும் அவர் டிஎம்எஸ் பாலன் தான். நமக்கு ஒரு 102வது பிறந்தநாள் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம்எஸ் அவர்களுடைய சிலைக்கு அருகிலேயே ஒரு மேடை போடுவதற்கு நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய காவல்துறை நமக்கு அனுமதி அளித்திருப்பதற்காக நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர் நம்முடைய டிஎம்எஸ் பாலன் அவர்கள். அதே மாதிரி இந்த வருடமும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. நேற்று பார்த்தோன்னா ஹோல் டே ப்ரோக்ராமு யாருன்னாக்கா சமூகத்திற்கு சேவை செய்தவர்கள், அப்புறம் கோலாட்ட கலைஞர்கள், அப்புறம் பக்தி பாடல்கள் பாடுவார்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்கள பாராட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தானாக்கா இங்கே நமக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னாக்கா நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய புதல்வி திருமதி மல்லிகா பற்றி சொல்லணுன்னாக்கா ஆக்சுவலாக எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸ் என்னுடைய திருமதி உஷா அவர்கள் மிக நெருக்கமாக பழகியவர்கள், சேர்ந்து வளர்ந்தவர்கள். அந்த வகையில் அந்த குடும்பத்தோடு எனக்கு எப்போவுமே ஒரு மிக அதிக பிணைப்பு உள்ளது. அதனால் அவங்களே இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு எல்லோரும் கை தட்டணும். ஏன்னா நம்ம பத்மஸ்ரீ ஐயாவுடைய மகளே வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த எப்போவுமே அவருக்கு எப்படின்னா இந்த வலது கரம் இடது கரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவருக்கு ரொம்ப கரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இவருக்கு நம்ம டிஎம்எஸ் பாலனுக்கு அவர்களுக்கு கை கொடுப்பவர்கள் ரொம்ப பேர் இருக்காரு. பார்த்தானாக்கா எப்போவுமே மதுரை மீனாட்சி மிஷன் இருக்கார் இல்லையா, அவங்க பாண்டியராஜன் மிக நெருக்கமாக எப்பவும் கை கொடுத்துட்டே இருப்பார். இன்றைக்கி அவருக்கு வந்து இங்கே சிறப்பித்தது நமக்கு கிடைத்த பெருமை சார். எங்களுக்கு கிடைத்த பெருமை நீங்கள் வந்தது. அதேமாதிரி பார்த்தோன்னா நம்முடைய சங்கர் அவர் எடுத்தானா அவங்க எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸ் எந்த விழா நடத்தினாலும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எல்லோரும் கைத்தட்டுங்க. ஸோ இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்னும் இப்போ காலையில் ஈவினிங் பார்த்தானாக்கா மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். புள்ளி விட்டுட்டீங்க நிகழ்ச்சியில். ஆமாம். ஸோ இந்த நல்ல தருணத்தில் எனக்கு தலைமை பொறுப்பேற்று நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுத்ததற்காக டிஎம்எஸ் பாலன் மற்றும் ரசிகர் மன்ற ரசிகர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நம்ம டிஎம்எஸ் ஐயா பற்றி பேசணுன்னாக்கா ரொம்ப இது பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸ் ரேடியோ 24 மணி நேரம் நீங்கள் பாட்டு கேட்டே இருக்கலாம்.
24 ஹவர்ஸ் நீங்கள் பாட்டு கேட்கலாம். நீங்கள் கேட்டிருக்கனே இல்லையோ, நான் டெய்லி கேட்பேன். ஏன்னா எனக்கு டெய்லி 10:30 மணிக்கு 11 மணிக்கு அவங்க பாட்டு கேட்டால் தான் தூக்கம் வரும். ஸோ இதில் என்னன்னாக்கா ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, நான் 2-3 தடவை மலேசியா போயிருக்கேன், கோலாலம்பூர். அது என்னென்னா அந்த சமயத்தில் பார்த்து நம்முடைய ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னாக்கா அங்கே இருக்கிற மக்கள் நம்முடைய எம்ஜிஆர் ஐயா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தோன்னா அங்கேயும் அந்த நம்ம டிஎம்எஸ் ஐயாவோட பாடலில் எப்போவுமே கேட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, இப்போ இதெல்லாம் 50-60 வந்த பாடல் இப்போ அப்படியே காலம் மாறுது. நேற்று கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில், கலர் டிவி நிகழ்ச்சியில் பார்த்தோன்னாக்கா ஐயாவோட பாட்டு இப்போ பாடி ப்ரைஸ் வாங்குறாங்க. அவங்க பாடின பாட்டு இப்போ பாடி ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு திருப்பி ஜென்ரேஷன் மாறுதுனாக்கா இதெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசாக தான் நினைக்கணும்னு சொல்லி நிச்சயமாக இந்த விழா இன்னைக்கு பூரா நடக்கணும். வருஷம் பூரா நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கள். தயவு பண்ணி நம்முடைய ஐயா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் ஒன்று நிச்சயமாக தமிழக அரசு, நாம் அதே மாதிரி மதுரையில் இருக்க நம்முடைய எம்எல்ஏ எம்பி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை இதுவே சரியாக கூட வந்துடலாம் போல இருக்குது. ஒரு மணிமண்டபமாக கொண்டாடலாம். இந்த ஒரே ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வச்சுட்டு எனக்கு வாய்ப்பு தந்த நம்முடைய டிஎம்எஸ் ரசிகர் மன்ற பாலன் அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெகு சிறப்பாக சிறப்புரையாற்றிய திரு KKG ஞானப்பிரபாகரன், கீதா நடனகோபால் நாயகி மந்திரி தெப்பக்குளம் அவர்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியை முன்னினைவு கூறினார்கள். அதாவது கோலாட்ட கலைஞர்கள், ஆங்காங்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு, பக்தி பாடல் நிகழ்ச்சியில் சிறுக பஜன் பாடல் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அன்னதானத்தை வெகு சிறப்பாக நடத்தி அவர்கள் இருக்கும் இடத்தில் நடத்தி கொண்டிருக்கும் ஆட்களை எல்லாம் தேடி அவர்களுக்கு ஒரு மொமெண்ட் ப்ளஸ் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தோம். அதை இன்று அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதை போல ஐயாவின் பாடல்களை வைத்து இன்றி வரைக்கும் நிறைய பேர் பரிசீலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று மிகையாக தெரியவில்லை. ஏனென்றால் டிஎம்எஸ் ஐயா பாடல் இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு அவர் நமக்கு உடலோடு உள்ளத்தோடு உறுப்போடு உடல் இரத்தத்தோடு ஊன்றி இருக்கிறார். ஆகையால் சோகமாக இருந்தாலும் சரி, ஆசயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கொள்கை பாடல், தத்துவ பாடல் எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்கிறார். பூத உடலாக இன்று மறைந்திருந்தாலும் அவர் நம்மோடு என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக திரு VM பாண்டியராஜன், சீனியர் மேனேஜிங் டைரக்டர், மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அவர்களை வருக வருமாறு அன்போடு, பரவாயில்ல உட்கார்ந்து பேச. அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, பண்புக்குரிய, எல்லா புகழுக்கும் உரிய தலைவர் தான் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்கள். அவர் மறையவில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் எங்கு நோக்கினாலும் காலை எழுந்தவுடன் அவர் KKG பிரபாகர் சார் மாதிரி அவர் பாடல் கேட்காம நம்ம பயணங்கள் தொடர்வதில்லை. அந்த அளவுக்கு ஐயாவுடைய புகழ் என்றும் நம்மிடம் உள்ளது என்பதற்கு இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் 102வது பிறந்த நாளை நாம் மனதார கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விழாவிற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல் அது தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பாசத்துக்குரிய டாக்டர் KKG ஞானப்பிரகாசம் சார் ஞானப்பிரகாசன் சார் அவர்களை மனமாற வாழ்த்தி, அவர் நேற்று தான் தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறார் கீதா நடனகோபாலசாமி அரங்கத்திற்கு பண்டிட், அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய ஐயாவுடைய புதல்வி, அவங்களை நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. இன்றைக்கி நேஷனல் லெவலில், உலக லெவலில் போகக்கூடிய யூடியூப்பில் அழகான
ஐயாவுடைய புகழை வந்து இதை கோச்சிக்கூடாது. இந்த விஷயத்தில் செல்வகுமாரோ பாலராஜோ சொல்லக்கூடிய வேண்டிய அவங்க தான் சொல்லணும். பட் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்த அருமைக்குரிய எங்களுடைய மூத்த சகோதரி மல்லிகா சவுந்தரராஜன் அவர்கள் மிக திறமையாக ஐயா என்னென்ன கஷ்டப்பட்டார், எப்படி வளர்ந்தார், யாருக்கு என்ன புகழை கொடுத்தாரு, யார் எப்படி வளர்ந்தாங்க, யார் என்ன உயர்வுக்கு போனாங்க என்றதை மனப்பாடமாக மனசுக்குள்ளே இருந்ததை வெளிப்படையாக அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் நான் உண்மையாக நினைக்கிறேன் ஐயாவுடைய புகழ் இவங்களால தான் இப்போ வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. ஒரு 4-5 யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அவர் வாழ்ந்ததும், அவர் 500 ரூபாய்க்கு பாட்டு பாடினதும், அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும், அவர் வந்து பாடினது மட்டும் இல்லை, மனதார வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் இருக்கார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்றாரு. என்றைக்குமே ஒரு பணிவு. ஒரு முருகன் கோயிலில் போனால் கும்பிட்ட மாதிரியே நம்மளை பார்த்து கும்பிடுவார். நான் இவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் பாடுறேன், நீ என்னடான்ற அந்த ஆணவ பேச்சு முகமே அவர் முகத்தில் இருக்காது, பணிவான முகம். அதே மாதிரி நேர்மை உண்மை அப்படின்ற பாடினார்னா அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி தர்மமும் நிறையா பண்ணியிருக்காரு. அவருக்கு சொன்ன மாதிரி அவங்க பையனு இவங்களுக்கு நேரம் மூத்தவங்க பாலசுப்ரமணியன் இருக்காரு. அவர் பேரில் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நிறைய ஏழை குழந்தைகளுக்கு மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பணம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. தான் சம்பாரித்தது சின்ன தொகை, அந்த பணத்தையும் கொண்டாந்து கூட போட்டு கொஞ்சம் சம்பாரித்த தொகையிலேருந்து கூட கொஞ்சம் போட்டு கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்து 2 குழந்தைகளுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணி விடுங்கன்றிருக்காரு. இதெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சுருக்கவங்கிட்ட அந்த மனசு இருக்காது. மனமாற செய்யக்கூடிய மனசு, ஓரளவு சம்பாத்தியம், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷம், முருகன் அருள், இதை அனைத்தும் கிடைக்கக்கூடியதுக்கு கிடைக்கவங்க எப்படி செய்வாங்களோ அது ஐயா மனப்பாடமாக நினச்சி மனசாக செஞ்சுருக்காரு. அவரை வந்து கடவுளாக நினச்சி தான் நமக்கு முன்மொழிய, அவர் வந்து மனிதன் அல்ல, மனித கடவுள். ஆனால் அவருக்கு உருவம் அமைச்சு இன்னைக்கு கொடுத்த நம்ம தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்கும் எல்லாமே அமைவதில்லை. நான் கோச்சிக்கூடாது, நான் ஜாலியாக தான் பேசுகிறேன். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நேஷனல் தலைவர், தமிழக தலைவர்லாம் வெயிலில் கஷ்டப்படுறாங்க. எங்கள் ஐயா அன்னை நிழலில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஒரு ஆலமரம், ஒரு வேப்ப மரம், இதெல்லாம் யாருக்கு கிடைக்காது. இறந்தும் வாழ்கிறான் ஒருவன் என்று சொன்னால் அது எங்கள் ஐயா தான். ஆனால் அந்த ஐயாவுக்கு இன்னைக்கு வரையும் விழா எடுத்து நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய எனது அருமை தம்பி எம்பி பாலன் அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ராத்திரி தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் பூரா டிஎம்எஸ் ஐயானே சொல்லிட்டு, அதனால தான் டிஎம்எஸ் பாலனாக மாறிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை மாதிரி. அதனால் மனமாற வேண்டுகிறேன், இந்த விழா நடப்பதற்கு சாலச் சிறந்தது. அடுத்த வருஷம் இந்த இடத்த அழகாக்கி நானே கொஞ்சம் அந்த சிலையெல்லாம் நல்லா இந்த பிறந்தநாள் நேரத்தில் கொஞ்சம் கழுவி அந்த பீடத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணும். அந்த பொறுப்பை அடுத்த வருஷம் நான் எடுத்துக்கிறேன். அழகாக்கி மலர் அலங்காரம் பண்ணி கொடுக்குறேன்ற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய திரு வி.எம். பாண்டியராஜன் அவர்கள் சவுந்தரராஜன் அவர்களின் பணிவை பற்றி நிறைவு கூறினார்கள். உண்மையிலே அவர் வந்து பாடுறப்போ இருக்கிற குரல் சாதாரணமாக பேசுகிறப்ப அவர்கிட்ட இருக்காது. ரொம்ப அமைதியாகவும், வாங்கப்பா சாப்பிட்டீங்களா, ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த பாடுறப்போ இருக்கிற கம்பீரம் எப்படி வருது அப்படிங்கிறத அவரே நிறைய ட்ரிப் சொல்கிறப்ப எனக்கே தெரியல. நான் பாட உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே போனாலே போதும், அந்த வாய்ஸ் யாருக்கு பாட வேண்டுங்கிறதெல்லாம் வந்து இறைவன் எனக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு இருக்காரு. ஆனால் வீட்டில் போய் நாங்கள் சாதாரணமாக பார்த்து பேசுகிறப்போ ரொம்ப மைல்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, என்ன வேணும், இந்த ஒரு மைல்டு வாய்ஸு பாடுறப்போ நிச்சயமாக இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு குரல் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு ஒரு நினைவு கொடுத்தாரு. ரெண்டாவது, அடுத்த வருஷம் வந்து இந்த மேடை அலங்காரம், பூ அலங்காரத்திலேருந்து மேடையை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு அலங்கார நிகழ்ச்சியை பண்ணி கொடுக்குறேன் இருக்காரு. அவருக்கு நிகழ்ச்சி அமைப்பாளர் முகுந்த எம்பி பாலன் சார்பாக எங்களது விழாக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு சங்கர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இசை சித்தர் நம்ம ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் தின ஒரு அருமையான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முத்தாய்ப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து என்னை போன்ற ரசிகர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் டிஎம்எஸ் பாலன் அவர், அண்ணன் சொன்ன மாதிரி டிஎம்எஸ் பாலன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த ஒரு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை விட முத்தாய்ப்பு என்னென்னா,
எல்லாருமே அவருக்கு உறவு தான், உறவுக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை. டிஎம்எஸ் ஐயா அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ரசிகர்களுமே உறவுகள் தான். ஆனால் ரத்த சம்பந்தமான உறவு அப்படிங்கும்போது அவங்களுடைய புதல்வி அவங்க மல்லிகா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப அவர் ஐயாவே இங்கே நேராக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஏற்படுது. யூடியூப்பில் வந்து அவங்க நல்ல நல்ல தகவல்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. என்னை போன்ற, அதாவது 70 வயது ஆகுது, 8 வயசுலேருந்து அவர் ரசிகராக இருக்கிறேன் நான். இப்போ என்ன போன்ற ஆளுகளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின் போது நான் கேள்விப்படும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க சொல்ல சொல்ல இவங்க முகத்தை பார்க்கும்போது ஐயாவோட முகம்தான் எங்களுக்கு அந்த டிவியில் அப்படியே தெரிஞ்சிட்டே வந்துச்சு. அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வந்து இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க தலைவர். அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுவாங்க. பாலன் சார் அவர்களுக்கு எல்லாருமே பக்கபலமாக இருக்காங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலன் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வந்து இவரெல்லாம் ஜப்பானில் உண்மையிலே பிறந்திருந்தாருன்னு அடேங்கப்பா, இன்னும் ஜப்பான் பிரதமராக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல. உண்மையிலே சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன். அவ்வளோ உழைப்பு சார். இந்த டைரக்டர் சார் நான் பேசும்போது சொன்னார், கணேஷ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி உழைப்பு இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு 15-16 வருஷமாக பழகிட்டு இருக்கிறேன். 2006 என்ன உழைப்பு இருக்க 20 வருஷம் ஆச்சு வைங்க, 19 வருஷம். இன்னமும் அதே பாலனை தான் பார்க்குறேன், அதே புன்சிரிப்பு, ஒரு கோவம் வராது. என்றைக்கா அவர் யாராவது பாருங்கள் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? கோவப்பட்டால் கூட அது ஒரு முகத்தில் தெரியாது. அதே உடம்பு முகத்தை பாருங்க, கோவப்பட்டால் கூட அது சிரிக்கிற மாதிரியே தான் இருக்கு. சரிங்க செஞ்சிருவோம். அப்படி ஒரு முகத்துக்கு சொந்தக்காரர் அவர். ஐயாவுடைய ஒரு தத்து பிள்ளைன்னு சொல்லலாம். உண்மையிலே தத்து பிள்ளை. எங்களுடைய அன்பு பிள்ளை, எங்களுடைய அன்பு பிள்ளை. எங்கள் மாதிரி ஒரு ரசிகர்களை தேடி பிடிச்சி எடுத்து எங்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறார் பாருங்க, அது பெரிய விஷயம். அது ஆமாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பாருங்கள், யூடியூப்பை பாருங்களேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், திடீர்னு ஒரு பாட்டு போடுறாங்க. யாருன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் பாடிக்கிறார் போல் ஐயா. டெல்லி மாப்பிள்ளைன்னு ஒரு படம் போல். என்னடா ரவிச்சந்திரனுக்கு இந்த பாட்டை நான் கேட்ட மாதிரி, சரி பார்ப்போன்னு பார்த்தா, ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான், அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். இதில் எவ்வளோ பெரிய தத்துவம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அசால்ட்டாக பாடுவார் ரவிச்சந்திரன். யார் குரல் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்ம குரல் ஐயா டிஎம்எஸ் அவர்கள். அடேங்கப்பா, ஒருத்தர் சொல்லுவாங்க, பெண்களோ வந்து அழகை வாங்க வந்தாரன், ஆண்கள் வந்து ஆசையை வாங்க வந்தாருமா, தலைவர்கள் வந்து புகழை வாங்கி சென்றாரன், புலவர்கள் வந்து பொய்யை வாங்கி சென்றாரன். எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க அந்த வார்த்தைகள் பாரு சார். கவிஞர்கள் கவிதை நான் எழுதலாம், யாரோ எழுதலாம், அதுக்கு வந்து மெருகூட்டுறார் பார்த்தீங்களா? மெட்டு போட்டு மெருகூட்டுறது வந்து வெளியில் தெரியதான் நம்ம தெரியும். நமக்கு தெரிஞ்ச என்ன ஐயா டிஎம்எஸ் அவர் பாடியிருக்காரு. அப்புறமான பாடல், எப்படிப்பட்ட பாடல்! அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படம்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு பாடல்கள். அதாவது ஏன் இந்த பிறந்தநாளில் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பாடல்கள் யூடியூப்பு எல்லா மீடியா இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து அழிவே கிடையாது. என்னாலும் பிறந்தநாளாக தான் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவாக அந்த ஒரு பாடலை சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். ஏன்னா டைமில் எல்லாம் டைம் ஆயிடுச்சு. அது என்ன படம்னு தெரியல, ஜெய்சங்கர் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், நாகேஷ் 3 பேர் சேர்ந்து நினைக்கிறேன். நாம் 3 நினைக்கிறேன் அந்த படம். நாம் ஆமாம். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நம் ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அடுத்த வரி பாருங்க, அருமையான வரி. ஹாப்பி பர்த்டே டு டிஎம்எஸ். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். அது மாதிரி அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்க. பிறந்த நாளில் கூட என்ன சொல்கிறாருன்னா, மனசை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா மார்க்கம் தன்னை போல் வரும். எல்லா குடும்பத்துலேயும் எல்லாருக்கும் பிரச்சனைகள். இப்போ எனக்கு 72 வயசு ஆகுதுன்னா எல்லா பிரச்சனையும் சந்தித்து தான் வந்து நிற்கிறீங்க. ஆக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஐயாவோட பாடல் இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ சேல் டாக்ஸ் ஆஃபீஸருங்கிறாங்க. நான் கிளார்க்காக இருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்தவன். தகவலுக்காக சொல்கிறேம்மா, நீங்கள் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் படிப்படியாக முன்னுக்கு வந்தேன். பரீட்சை ஓப்பன் காம்படிஷனில் 4 தடவை எழுதுன ஃபெயில் ஆகிட்டேன். டிஎன்பிஎஸ்சி 5ஆவது தடவை என்ன பண்ணேன், அப்போ வந்து இது டிவிலாம் கிடையாது, ரேடியோ தான், கேசட்டு. ஐயா பாட்டை போட்டுகிட்டே படிச்சுட்டே இருந்தேன் தனிமையில். ஒரு 10 நாள் படித்தேன். சென்ட் மேரிஸில் எனக்கு சென்ட்ரு 15 நாள் தான் படித்தேன். செலக்ட் ஆகிட்டேன்.
வேலை கிடச்சிருச்சு. அப்போ பார்த்தேன், ஆஹா நம்ம பாட்டு வந்து ஐயாவோட பாட்டு தானே நம்மளை வந்து வாழ வச்சுருந்தேன். அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தாமல் ஐயா லைவாக இருக்கும்போது நான் போய் பேசினேன். என்னை எப்படி ரசிகர் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னேன். என்னை வாழ்வாங்க வாழ வச்சுருக்கிறது உங்கள் பாட்டுயா, அப்போ பாட்டு வாழ வைக்கிறேன்னா நீங்கள் தான் என்னை வாழ வைக்கிறீங்கன்னு சொல்லி அவரை சொன்னேன் நான். அது மாதிரி என்னை வாழ்வாங்க வாழ வச்சிட்ருக்கு. உங்களை மறப்பதுண்டோ முருகா டிஎம்எஸ், உங்களை மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதி உண்டோ, பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ, மறந்தால் மலரும் மனமும் உண்டோ, முருகா டிஎம்எஸ் உங்களை மறப்பதுண்டோ. நன்றி, வணக்கம். ஐயாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகளை வெகு சிறப்பாக எடுத்துரைத்தார். இன்று பத்மஸ்ரீ டாக்டர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக ஐயா அவர்களின் திருவுர சிலைக்கு முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வளர்ந்து வருகிறவன உங்களின் சார்பாக பலத்த கரகோஷம் அளிப்பு உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். வாங்க உள்ள வாங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வந்திருக்கும் திரு டேவிட் தங்கராஜ் அவர்கள் பிடிஆர் குரூப்ஸ் அவர்களை சிறப்புரையாற்ற செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இந்த நாளிலும் 102வது பிறந்தநாள் விழாவை பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கும் எனது சகோதரர் பாலன் அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக அவர்களின் வாரிசு மல்லிகா மேடம் வந்திருக்கிறார்கள். எனது இதுவரை இப்போதான் முதல் முறை அவர்களை பார்த்திருக்கிறேன். அதுவும் மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கு ஏற்கனவே வந்து சென்ற மற்றும் வரப்போ இருக்கிற இந்த பேர் லிஸ்டில் இடமுள்ள அனைவருக்கும் என்னை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் கூட 102வது பிறந்தநாள் விழாவை காணுவதை விட மிக மகிழ்ச்சி. இப்படி ஒரு பெருமை நம் மதுரை மண்ணுக்கு கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இன்று எனக்கு தெரிந்து சிறு வயதிலிருந்து பெரியவர் வரை அவர் பாடல்களை கேட்காத ஆள்கள் இருப்பது சந்தேகம்தான். அதை ரசிக்கக்கூடிய பாடல்களாய் அதை கேட்டு இனிமையாக சந்தோஷப்படும் எனது அருமை சகோதரர் பாண்டியராஜன்லாம் பாட்டு போட்டாலே அவர் டான்ஸ் ஆடுவார். டக்குன்னு இல்லாட்டி அவரே பாட்டு பாடுறவங்க கையில் இருக்க பைக்கை போயிட்டு அவர் பாட ஆரம்பிச்சிடுவார் டக்குன்னு மேசையில். அது மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க, வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய திரு ஆர் டேவிட் தங்கராஜ் பிடிஆர் குரூப்ஸ் அவர்களை டிஎம்எஸ் ரசிகர் மன்ற சார்பாக பாலன் சார்பாகவும் வணங்கி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு எம் தமிழ்நேசன் அவர்கள், எம்ஜிஆர் தீவிர பக்தர் அமைப்பு. வாங்க, தீவிர பக்தராக இருக்கீங்களே, சிறப்புரையை விரும்பி சிறப்பாக பண்ணுங்க. அனைவருக்குமே வணக்கம். எம்ஜிஆர் தீவிர பசியருங்கிறது உண்மைதான். அந்த தீவிர பசியர் உண்மைக்கு காரணமே ஐயா டிஎம்எஸ் பாடல் தானே காரணம். என் தலைவருக்கு அவருடைய புகழுக்கு அரசியலானாலும் சரி, திரைத்துறையானாலும் சரி, அவர் பாடின பாட்டுக்குத்தான் என் தலைவருக்கு இவ்வளோ மரியாதை கிடைச்சது. இப்போ டிஎம்எஸ் ஐயா நாயேஸ் முதற்கொண்டு சிவகுமார் முதற்கொண்டு எல்லாருக்கும் பாடியிருக்காங்க. ஐயா பாண்டியராஜன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பாடியிருக்காங்க. நான் இவருக்கு தான் பாடுவேன் அவருக்கு தான் பாடுவேங்கிற வித்தியாசமே ஐயா பார்க்க மாட்டார். ஆனால் அவங்க நடிப்புக்கு என்ன பாடலோ, அவங்க நடிப்புக்கு என்ன சம்பந்தமான அந்த பாடலை மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்த அளவுக்கு பாடியிருக்காரு. அது ஏழையாகட்டும், குடியாரனுக்கு திருந்துறதுக்கு ஒரு பாடல், படிக்காத பிள்ளைக்கு ஒரு பாடல், கோடீஸ்வரனுக்கு ஒரு பாடல், காவல்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாடல், கணவன் மனைவிக்கு ஒரு பாடல், முதலிரவுக்கு ஒரு பாடல். எந்த பாடலையா சொல்கிறது சொல்லுங்கள்? எல்லாமே அவரோட நடித்தவங்க எல்லாருமே இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஐயா இறைவனோட சேரலை, இங்கே மல்லிகாக்கா மூலமாகவே அவருக்கு இப்போ காட்சி தந்துட்டுருக்காரு. அவரை பார்த்தாலே டிஎம்எஸ் ஐயா முகம் அப்படியே இருக்குது, அச்சு கோத்த மாதிரி இருக்குது.
அவர் ஆம்பளையாக பிறந்தால் டிஎம்எஸ் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் டீப்பில் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறோம். இப்போ அவருடைய ஐயா மாண்டியராஜ் ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய புகழ்களை ஒரு சிலருக்கு தெரியாததில் இப்போ டியூப்பில் வந்து யூடியூப்பில் வந்து அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக டிஎம்எஸ் நான்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் முதல்ல முகராசி என்ற படத்தை பார்த்தேன். வீட்டுக்கு காசு தர மாட்டேன்ட்டாங்க. காட்டில் போய் பருத்தி எடுத்து அந்த பருத்தியை பைக்குள்ளே திணிச்சு அதை கடையில் போய் இடைக்கி போட்டு அது 3 வந்துச்சு. அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு 3 மைல் ஓடணும். ஆனால் அந்த பருத்தியை களவாண்டு அந்த காசே டிக்கெட்டுக்கு பத்தலை. அதுக்கு முன்னாடி 3 மைலுக்கு ஓடி போய் அந்த முகராசியை படத்தை பார்த்தேன். அதில் பாடியிருக்காரு எங்கள் அப்பா, ஐயா கடவுளே உண்டாக்கி விட்டு ஒரு 2 பேர் கொண்டு வந்து சேர்த்த ஒரு 4 பேர். எப்படிப்பட்ட மனுஷனுக்கு சாவு கட்டாயம் உண்டு. உலகத்தெல்லாம் காப்பாற்றின டாக்டர் இங்கே செத்து போயிட்டார். நல்லது கெட்டதெல்லாம் சொன்னக்கூடிய சோசியர் இங்கே செத்து போயிட்டார். உயர்ந்த கல்வி படித்தவனு செத்து போய் 3 பேர் சமாதிட்ட பாடுவார். அதே மனுஷன் 3 எழுத்து உயிர் இங்கே போயிடுச்சு. அந்த 3 எழுத்து டிஎம்எஸ் அவரை பாடின பாட்டை இப்பவும் பாடுறேன். இப்போ உலகத்தில் இருக்க எல்லாருமே சரி, எவ்வளோ சேனல் வந்தாலும் சரி, டிஎம்எஸ் பாடல் பாடாமல் இருக்காங்களா? டிஎம்எஸ் ரெக்கார்டு போடாமல் இருக்காங்களா? எந்த இடத்துல டிஎம்எஸ் போட்டால் தான் விழாவினுடைய சிறப்பு அமையுது. இந்த விழாவை சிறப்பான அருமையான பாலன் இருக்காரே, அவர் பாண்டியராஜா சொன்ன மாதிரி உழைக்கிற நேரமெல்லாம் அதுதான். அவர் அழைக்கணும் அவசியமே கிடையாது. அவர் வாட்ஸ்அப்பில் போட்டாலே நாங்களாம் வந்துடுவோம். ஏன்னா அவர் டிஎம்எஸ் செய்யக்கூடிய சேவையும் அவருடைய சேவையும் பாராட்டி இந்த விழாவை நடத்துகிற அவருக்கு நெஞ்சான நன்றி கூறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. தீவிர எம்ஜிஆர் பக்தராக இருந்தாலும் அதுக்கு காரணம் வந்து டிஎம்எஸ் ஐயாவோட குரல் தான் அப்படின்னாங்க. ஒருத்தர் சாதாரணமாக யாரையுமே ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய தீவிர பக்தர்னு பேம்ப்ளெட்டில் முதல்கொண்டு அடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு பேஸ் வந்து காரணம் ஐயாவோட குரலை வச்சு தான் அவரே வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர பக்தராக ரசிகராக இருந்து ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயாவோட குரல் வளர்ந்தேன். வேறு எதுவுமே அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அடுத்தபடியாக தாராசுரம் எல்கே வாசு அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு 102வது பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற டிஎம்எஸ் பாலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் ஞானப்பிரகாரன் அவர்களே மற்றும் இங்கே நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மல்லிகா மேடம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பிடிஆர் அவர்களே மற்றும் சங்கர் அவர்களே, பாண்டியன் அவர்களே, இன்னும் சில பேரெல்லாம் எனக்கு தெரியல. இங்கே மேடையில் கூடியிருக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதல்க நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நான் இப்போ தான் கலந்து கொண்டிருக்கேன். வேறு எங்கேயுமே இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் இதை நடத்தலை. எனக்கு தெரிஞ்சு பெரிய நிகழ்ச்சியாக சென்னையில் நடத்தியிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் நமக்கு அழைப்பு இல்லை. ஆனால் அந்த பாலன் அவர்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டே ஆகணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன். இருந்தாலும் சிறப்பான நிகழ்ச்சி இது வந்து தொடர்ந்து செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இவர் வருஷம் செய்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னமும் எப்போவுமே வருஷம் தொடர்ந்து இது செய்யணும், சிறப்பாக செய்யணும், இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் உகந்து என்று நினைத்தேன். ஆனால் நம்மளுடைய டிஎம்எஸ் ஐயாவுக்கும் இது பொருந்தும் என்பதை தெரிவித்துக்கொண்டு என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாராசுரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பங்கெடுத்திருக்காரு. அதாவது டிஎம்எஸோட ரசிகராகவும் டிஎம்எஸோட மிகவும் ஒன்றிய விளக்கம் உள்ளவராகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அவர்களுக்கு டிஎம்எஸ் நிகழ்ச்சி அமைப்பாளர் எம்பி பாலன் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக திரு கேபி கணேஷ் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களின் 102வது பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிஎம்எஸ் அவர்களின் புதல்வி மல்லிகாபை அவர்களுக்கும், மல்லிகா சகோதரி அவர்களுக்கும், தலைவர் திரு ஞான பிரபாகரன் சார் அவர்களுக்கும்,
திரு வி.எம். பாண்டியராஜன் சார் அவர்களுக்கும், திரு சங்கர் சார் அவர்களுக்கும், திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டேனியல் தங்கராஜ் சார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடைபெற அமைந்திருக்கும் பந்தலில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே டிஎம்எஸ். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க நீண்ட ஆயுள் ரொம்ப வருஷம் இருக்க கை தட்டுனா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் ரொம்ப வருஷம் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது ஐயா பத்மஸ்ரீ மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு டாக்டர் பட்டமும் கொடுத்தாங்க. அவர் பாடின பாடல் சும்மா சொல்லக்கூடாது. அவருடைய பாடல்களை கேட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த என்னுடைய தாயார் எழுந்து உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு. கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றவர்கள் என்பார்கள். நமது டிஎம்எஸ் ஐயா அவர்கள் குரல் சித்தர். அவர் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை கற்றவர். புதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாட வேண்டுமானால் அவருடைய உடலில் புகுந்து எம்ஜிஆரை போலவே பாடுவார். நடிகர் திலகம் சிவாஜிக்கு பாட வேண்டுமென்றால் அவருடைய உடலிலே புகுந்து அவர் போலவே பாடுவார். ஏன் ஜெய்சங்கர், நாகேஷ், சிவகுமார் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய குரல்களாகவே மாறி பாடுவார். அப்பேற்பட்ட டிஎம்எஸ் அவர்களுக்கு இன்று 102வது பிறந்த நாள். அவருடைய புகழையும் பாடல்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் இது 102வது பிறந்த நாள். பேசிக்கொண்டே இருந்தால் 103வது பிறந்த நாள் வந்துவிடும். அதையும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த எம்பி பாலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்எஸ் என்றாலே பாலன் என்று பெயராகிவிட்டது. எம்பி பாலன் அவர் விரைவில் அவர் பாலன் எம்பி ஆக கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். என்ன அப்புறம் இந்த டிஎம்எஸ் மன்றத்தை யார் பார்க்கறது? கண்டிப்பாக அவர் டிஎம்எஸ் மன்றத்துக்காராகவே இருக்கட்டும். நாங்கள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது பாலன் என்றால் டிஎம்எஸ், டிஎம்எஸ் என்றால் பாலன். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே சிறு வயதிலிருந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் விழாக்கள் நடத்திக்கிட்டு இருந்தப்போ பாலன் எனக்கு சின்ன பேசுகிறேன் வந்தாப்புல. இன்றைக்கி பாலன் விழா நடத்திக்கிட்டு இருக்காப்புல, நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கேன். காலச்சக்கரம் அப்படியே திரும்பி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இதுவே ஒரு சரியான உதாரணமாக இருக்கும். சிறப்புரையாற்றவங்க வெகு சிறப்பாக சிறப்புரையாற்றினாங்க. அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்து கொண்டிருக்கும் ஐயா டிஎம்எஸ் அவர்களின் புதல்வி மல்லிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயாவோட பழகினது, பேசினது, அப்புறம் உங்கள் குடும்பத்தை பற்றி கூட தாராளமாக சொல்லலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாத விஷயங்கள் உங்கள் மூலமாக தான் தெரியணும். ஐயாவோட 102வது பிறந்த நாள் விழாக்காக என்னையும் அழைச்சி சிறப்பு பாலன் அவர்களுக்கு நன்றி. எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக இங்கே உட்காந்துருக்கீங்க. அப்பாவோட பாடல்களை எப்படி கேட்பீங்களோ அதே மாதிரி நான் பேசுகிறதையும் சந்தோஷமாக கேளுங்க. அப்பா என்கிட்ட சொல்லுவார், நம்ம பாலன் நல்ல திறமையான ஆள், எப்படியோ ஓடி ஆடி என்ன எப்பவும் என் பேரை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி எனக்கு பாலன், ரொம்ப நன்றி பாலன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்த்ததில்ல. சங்கீத பரம்பரை இல்லை, எங்கள் அப்பா பாடுறவங்க தான், அந்த ரத்தம் தான் எங்களுக்கும். என்ன பாட்டு பாடுவேன் நான்? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபை தனில் நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்
உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அஸ்கிதங்க நமஸ்கார். சந்தோஷ் பாடவே தெரியாதனால, ஆனால் இவ்வளவு அருமையாக பாடியிருக்காங்க. அதுதான் இறைவனோட நியதி. அப்பா வழியாக வந்த ஜென் அப்படியே அவங்க பாடணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். அது இறைவன் கொடுத்த வரங்கள். அவர்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்தி, அந்த பாரம்பரியத்தில் இன்னும் எத்தனை தலைமுறைகள் சென்றாலும் டிஎம்எஸோட தலைமுறையில் இருந்து வரும் அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக பாடவே செய்வார்கள். இவர்கள் இவ்வளோ அழகாக பாடியதை பார்த்தால் பேசாமல் ஒரு கச்சேரியை கூட இவங்களை வச்சே பண்ணிடலாம் போல தோணுது. கண்டிப்பாக பாலனோட அடுத்த மூமெண்ட்ஸ் கச்சேரி பண்ணிடலாம். இப்போது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். தலைமையாக திரு டாக்டர் KKG ஞானப்பிரபாரன் அவர்களுக்கு பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலத்த கரகோஷம் அளித்து உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்தபடியாக சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து திரு டேவிட் தங்கராஜ் அவர்கள் PTR ஹோம்ஸ் அவர்களுக்கு பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் விழாக்குழுவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் TMS புதல்வி மல்லிகா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சங்கர் அவர்கள் அடுத்தபடியாக திரு K சங்கர் வணிகவரி ஓய்வு அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக திரு M தமிழ்நேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக திரு SR ஈஸ்வர்லால் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக திரு KP கணேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக திரு LK வாசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். திரு MP பாலன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்தார். நம் சமூகத்திலேயே, நம் சௌராஷ்டிர சமூகத்தின் முதல் திரைப்படம் அது. அப்பொழுது அவர் எப்படியாவது நமது பத்மஸ்ரீ டாக்டர் TMS ஐயா அவர்களை நம் படத்தில் பாட வைத்து விட வேண்டும் என்று மிகுந்த முயற்சி கொண்டு 2 பாடல்களை பாட வைத்தார். அதனால் அந்த படத்தை இயக்கிய எனக்கு மிகுந்த பெருமை கிடைத்தது பாலன் நண்பரால். அதனால் என்றுமே எனது தயாரிப்பாளராகிய MP பாலன் அவர்களை நான் மறக்கவே முடியாது. இதே நேரத்தில் இந்த கெட்டிவிடோ திரைப்படம் தொடர்ந்து 3 காட்சிகளை அமர்ந்து TMS ஐயா அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரது புதல்வர்கள் செல்வகுமார் அவர்கள், அப்பா மாத்திரையெல்லாம் சாப்பிடணும், போதும்பா ஏற்கனவே 2 ஷோ பார்த்துட்டேன் அப்படி என்று TMS ஐயா அவர்களை வம்படியாக அவர்கள் தங்கிய அறைக்கு அழைத்து சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை படைத்த சாதனையாளருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவங்க பேசுகிறத பார்த்தா என்னோட குரலும் அவரோட குரலும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டைல் ஒன்றா தான் இருக்குது. நான் ஒரு நிறைய அந்த மாதிரி கச்சேரி. அடுத்தபடியாக தாராசுரம் வாசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக என் மோகன்தாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 2 வார்த்தைகளை அன்போடு பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிடம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஐயா TMS அவர்களுடைய 102வது பிறந்தநாள். என்னுடைய இளம் பருவத்தில், அதாவது எனக்கு 7 வயது அல்லது 8 வயது இருக்கும். நான் மலேசியாவில் என் அப்பாவிடம் வசித்து வந்தேன். அந்த இடமானது பினாங்கிலிருந்து கிட்டத்தட்ட 600 மைலுக்கு அப்பால். அங்கே பார்த்திங்கன்னா நான் இருந்த வீட்டுக்கு என்னுடைய வயசு 7 வயசு இருக்கும்.
1968, 69 நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் திரையிசை பாடல்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியில் வந்து இதை பாடியவர் டிஎம் சவுந்தரராஜன், சுசிலா என்று சொல்வார்கள். அப்போது எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மலேசியாவிலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு பரமக்குடி பக்கத்தில் எங்களுடைய சொந்த ஊர். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் பரமக்குடிக்கு வந்துட்டு போகும்போது திரைப்படங்கள் ஒலித்து கொண்டு இருக்கும். அது எதிரொலிக்கும். படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாடல்கள் வந்திருக்கும். அந்த பாட்டு வந்த உடனே அதனுடைய இசையை கேட்டு மகிழ்ந்து இந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும்னு தோணிடும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா தான். அந்த எங்கள் அப்பா வந்து நான் மலேசியாவில் இருக்கும்போது ஒரு சிகரெட் கோலையை வந்து நிறையா வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன், அந்த கோலையை பூரா அடுக்கி விட்டது ரெக்கார்டு மாதிரி வச்சிருது. அப்பா நீங்கள் அந்த பக்கம் திரும்புங்க, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரிலாம் எனக்கு வந்து ஐயா மேலே ரொம்ப பற்று வந்துருச்சு. அந்த பற்று வந்து அந்த ஐயாவினுடைய பாடல்கள் இன்றைக்கி வந்து மதுரையில் தேரோடு நிகழ்ச்சியில் இதெல்லாம் நடக்குது. அப்படி தேரோடு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா மதுரையே இங்கே தான் கூடியிருக்கும். நம்ம உலகத்தில் உள்ள தமிழர்கள் அவ்வளோ பேரை இணைக்கணும்னா நம்ம ஐயா டிஎம்எஸ் பாட்டால் இணைச்சிடலாம். இன்னொன்று சொல்கிறேன், எது இல்லாமல் இருந்தாலும் மனுஷன் வாழ்ந்துடலாம். டிஎம்எஸ்ஸை பாட்டை கேட்டுகிட்டே நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஹலோ எஃப்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஹலோ எஃப்எம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இரவு 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐயா டிஎம்எஸ் பாட்டை கேட்டுட்டு திரையரங்கிலேருந்து வெளியே வரும்போது நம்ம ஒரு வெறித்தனமான ஒரு வைராக்கியத்தோட இப்படி தான் நம்ம லைஃப்பை வச்சுக்கணும், இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதோடு வரும். அப்படி வரும்போது இந்த மதுரைக்கு வந்து நான் வளர்ந்துக்கிட்டே வந்தேன். இந்த டிஎம்எஸ்ஸை எப்படியாவது பார்க்கணுமே, நம்ம பார்த்து மனசில் வந்து அந்த ஆசையை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னு இடையில பாலம் போட்டு கொடுத்தாரு நம்ம பாலன். அப்புறம் டிஎம்எஸ் ஐயாவை அவங்க வருவாந்தோறும் ஹானர் பண்ணுறது கொள்வது இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இறுதி யாத்திரையும் போது அவருடைய இறப்பு நாள் ஒரு நாள் வந்தது. அந்த நாளன்று பாலன் இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், நான் வந்து மதுரைக்கு சென்னைக்கு வரணும், எப்படியாவது வரணும் அப்படின்னு சொன்னேன். இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நான் அப்படியே உண்மையிலே என்ன நினைப்பீங்களோ தெரியல, அப்படியே நான் ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துருந்தேன். என் மகன்கிட்ட சொன்னேன், டே இன்றைக்கி ஐயா டிஎம்எஸ் இன்றைக்கி வந்து 1:30 மணிக்கு எடுத்துருவாங்க, நான் எப்படியாவது போயாகணும்ப்பா, இந்த இடம் இல்லைன்னா நான் என்னுடைய லைஃப்பில் நான் ஏதோ இழந்துற மாதிரி ஆயிருக்குப்பா, ஐயா இறுதி உருவத்தில் நான் கலந்துக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீ போகணும் அப்படின்னு சொன்னான். லேப்டாப்பை திறந்து அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ளைட்டில் டிக்கெட் இருக்குது அப்படின்னு. சரி போடுறா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு டிக்கெட் இருந்தது, 2 டிக்கெட் இருந்தது. கடைசி டிக்கெட் என்கிட்ட கிடச்சிது. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு விழுந்தடிச்சு உடனே ஏர்போர்ட்டுக்கு போனேன், மதுரை ஏர்போர்ட்டுக்கு. அங்கே போனால் என் பேரை வாசித்தாங்க. அப்புறம் ஓடி போய் அந்த கனெக்டுங்கிற ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து மந்தவெளிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மந்தவெளி யாருக்குமே தெரியல. மந்தவெளிக்கு போகிற வழியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற வழியில் ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு போய் நான் போட்டு என்னுடைய ஆவலை நான் வந்து ஓரளவுக்கு நிதானப்படுத்திக்கிட்டேன். அதுக்கடுத்து நடிகர் விஜயகாந்த், தலைவர் விஜயகாந்த் அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஐயாவை பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை. அப்புறம் அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த மயிலாப்பூர் இது வரைக்கும் நான் சென்று என்னை மன திருப்தியோடு நான் வந்து சேர்ந்தேன். இது என்ன, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் மேலே உள்ள ஒரு பற்று, அவர் மேலே உள்ள ஒரு ஆவல் இன்றைக்கி தேதி வரைக்கும் அலோ எஃப்எம்மில் நீங்கள் தயவுசெய்து கேளுங்க, உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஐயா வந்து நம்ம சாமியை கும்பிடுறோம், ஐயா வந்து ஒரு அவதாரம். அவங்க வந்து ஒரு கடவுள். நம்மளும் அவங்க வாழ்ந்த காலத்திலே நம்மளை வாழ்ந்திருக்கோம். அவங்க மேலே நம்ம இந்த அளவுக்கு அவங்களோட பேசுகிறதுக்கும் அவங்கள பற்றி மகிழ்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து பாலன் அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். ரொம்ப சிறப்புரையாற்றுறாங்க. வந்து பேசுறதுக்கு இந்த யோசிச்சார், பொண்ணார மட்டும் போதும் நான் பேசலை அப்படின்னாரு. ஆனால் இங்கே வந்து மயக்க பிடிச்சோன்னு தான் தெரியுது அவர் பேசலை. அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அவருக்குள்ளே இருந்து பேச வைக்கிறாரு. தன்னோட கடைசி இறுதி யாத்திரையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு பாலன்
தன்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டாங்க. அடுத்தபடியாக MS சதீஷ் பாபு, வைஷ்ணவி சீல்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் மதுரை, அவர்களுக்கு பாலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறாங்க. அடுத்தபடியாக பருத்திபால் சந்தானம் அவர்கள் உலக புகழ் பெற்ற எங்கள் ஐயாவுடைய TMS சவுந்தரராஜன் ஐயாவுடைய ஐயா பாண்டியன் ராஜா ஐயா மற்ற எல்லாம் இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐயா PTR ஐயா எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயாவுடைய நிகழ்ச்சியில் இப்படி பெருமையை தேடி கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஐயாவை தினசரி நான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு பத்தி சூடம்லாம் பொருதி டெய்லி காலையில் எந்திரிச்சேன்னா விநாயகரை கும்பிட்ட உடனே எங்கள் ஐயாவை தான் கும்பிடுவேன். எய்த்தாப்பில் இந்த பருத்தி பால் கடை இருக்குது பாருங்கள், அது என் கடை தான். அங்கே தான் அந்த பருத்திப்பால் வியாபாரம் பார்க்குறேன். ஐயாவை தினசரி தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி தெரியும்னா, மகாலில் வர வேண்டிய அந்த தவுட் சந்தையில் வரக்கூடிய சிலையை இறைவனுடைய அருளால் இங்கே வந்தது. அவர் சொன்னார், இந்த பாண்டியன் ராஜன் ஐயா என்ன சொன்னார், எல்லா சிலையும் வந்து வெயிலில் காயுது, ஆனால் ஐயாவுடைய சிலை நிழலில் இருக்குன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது வந்து இதயத்தை தொட்டது. எப்படி நீங்களுக்கு ஒரு தேவ ரகசியம் இதில் அடங்கியிருக்கு என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிட்ட அரச மரம் இருக்குது, இங்கிட்ட வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் இந்த பக்கத்தில், அரச மரம் இங்கே இருக்குது. வேப்ப மரத்தில் அம்பாள் வந்து வாசம் பண்ணுறா மீனாட்சி. இங்கிட்ட அரச மரத்தில் என்ன இருக்குது, விநாயக பெருமான். அதாவது விநாயக பெருமான் இருக்கிற இடத்துல பூரா அரச மரம் இருக்கும்யா. அது ஏன் அரச மரம்? அரச மரத்தோட என்ன இருக்கு? புத்தருக்கு போதி மரம் வளர்த்தது என்ன? அரச மரம் தான். புத்தருக்கு போதி கொடுத்தது எந்த மரம்? அரச மரம் தான்ப்பா. அந்த அரச மரத்துக்கு அடியில் உட்கார்றாருன்னா தெய்வ பிறவிப்பா. மனிதனா பிறந்து தெய்வமா வந்திருக்காரு. ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. தெய்வமா இருந்து அவரை வணங்கிட்டு போங்க, எல்லா கஷ்டம் போயிருங்க. என் மனசார சொல்றேன், எந்த கஷ்டம் வந்தாலும் வராதியா. இவருடைய தரிசனம் பார்க்கறதுக்கு எனக்கு இறைவன் எப்படி கொடுத்துருக்காரு பாரு தரிசனம். காலையில் எந்திரிச்ச உடனே அவர் முகத்தில் தான் முழிக்கிறேன். தூங்குற வரைக்கும் தொடர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தது எவ்வளவு பெருமையாக இருக்குது தெரியுமா. அதே மாதிரி ஐயா எங்களுக்குள்ள மணிமண்டபம் அமைச்சு எங்களுக்குள்ள செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வழங்குவார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டிருக்கார். நினைவுகளை பகிரும் போது உங்கள் கண்ணில் தண்ணி வந்து பார்த்தீங்களாம்மா, அதான் அங்கே தான் மிகை. கடவுளுக்கு நிகர் ஐயா TMS. ஓகே ஓகே. ஐயாவை நினைவு கூறுறப்போ அதுலேயும் அந்த இறுதி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பேச்சு வராது, கண்கள் கலங்கும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. அதையெல்லாம் மீறி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா அதுக்கும் அவரோட ஆசை தான் காரணம். எங்களால் வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்க முடியுது, நடத்துகிறாங்க அப்படின்னா பாலனோட முயற்சி. ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி நிறைய டோனர் வந்து என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்லணும். திரு பாஸ்கரன் அவர்கள் மிக அழகாக தொகுப்புரையாற்றி மக்கள் மனதில் இடம்பெற்று விட்டார். அவருக்கு ஒரு பொன்னாடை. இந்த இனிய விழாவில் ஐயா TMS அவர்களின் இந்த பிறந்த நாள் அன்று வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இதுவரைக்கும் வராத ஐயாவின் மூத்த மகள் புதல்வி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதான் மல்லிகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை யூடியூப்பில் பார்த்து பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் சில பேட்டிகளில் ஐயாவின் பழைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தருணத்தில் நானே கண்ணீர் வடிக்கிறேன். என் கண்ணில் தண்ணீர் வந்தது. எனக்கு அதை நினைவு கூற முடியாது. ஏனென்றால் தினமும் ஐயாவின் பாடல்களை கேட்காத நாளே இருக்க முடியாது. ஏனென்றால் ஐயாவின் பாடல்கள் கேட்டால்தான் மன நிறைவு அடையும். எனக்கு ப்ரெஷர் அதிகமானாலும் அந்த ப்ரெஷரை குறைப்பது ஐயாவின் பாடல்கள் தான். ஒருவர் கவலையில் சோர்ந்து இருக்கும்போது ஐயாவின் பாடல்களை கேட்டாலே போதும், அந்த கவலையெல்லாம் மறந்துவிடும். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு முகுந்து MP பாலன், அகில இந்திய TMS ரசிகர் மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சவுந்தரராஜன் அவர்களின் புதல்வி மல்லிகா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள்.
எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெகு சிறப்பாக நிகழ்ச்சி. வாங்க எல்லாருமே விஐபி வந்தவங்களாம் வாங்க, மொத்தமாக ஒரு குரூப் போட்டோ கூட எடுத்துருங்க. ஐயா அவர்களோட புதல்வி வந்திருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான இதுக்கு தான் நாங்கள் சேர்ந்து வருவோப்பா, ஒன்றும் இல்லை, நீ வருவோப்பா, ஒன்றும் கவலைப்படாது. இப்போ நிகழ்ச்சி வந்து செவிக்கு உணவு முடிஞ்சிருச்சு, அதுக்கு உண்டிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு அப்படிங்கிறது டிகேடி கல்யாணம் அல்ல, ஒரு சிறப்பான விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து நிச்சயமாக கலந்துக்கணும். வருஷம் மல்லியா சகோதரி அவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அப்பாவை வந்து உயிரோடு பார்க்குற மாதிரி ஒரு உருவம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் இந்த நாளை வந்து நீங்கள் மதுரை நாளாக மாற்றிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். நிலையூர் கைத்தறி நகர் மக்கள் குறை நலச்சங்கத்திலிருந்து புதல்வி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முகுந்து பாலன் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறோம். அவர்களுக்கு மீண்டும் பாலன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கைத்தறி நகர் மக்கள் நல சங்கம் அவர்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் விருந்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் மாலை சரியாக 6 மணி அளவில் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஐயாவின் நினைவு நாளில் ஐயாவின் பாடல்களோடு வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம்.